ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம ஆட்டுக்கால் பாயா எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு குக்கரில் 3 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுருக்கேன். அதில் ஒரு துண்டு பட்டை, ஒரு துண்டு கிராம்பு, அதுக்கப்புறமா ஒரு துண்டு அன்னாசிப்பூ, அதுக்கப்புறமா 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, இது எல்லாத்தையும் சேர்த்து அது பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா 3 பச்சை மிளகாய் கீரி சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறமா பெரிய சைஸ் வெங்காயம் 3 நல்லா பொடி பொடியாக சாப் பண்ணி இதில் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் வாசனைக்காக கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். இப்போ இந்த வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கி வரணும். அந்த அளவுக்கு இதை ஃபர்ஸ்ட்டு வதக்கி விடுங்க. அதாவது கலர்லாம் சேஞ்ச் ஆகி இந்த மாதிரி ஒரு பொன்னிறம் வரும் இல்லைங்களா, இந்த அளவுக்கு வதங்கி வர வரைக்கும் வெயிட் பண்ணணும். இந்த அளவுக்கு வதங்கி வந்ததுக்கப்புறமா இப்போ நான் காட்டியிருக்கேன் இல்லைங்களா, அந்த ஸ்பூனில் 1 ஸ்பூன் அளவுக்கு நான் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துருக்கேன். அது சேர்த்ததுக்கப்புறமா நல்ல பழுத்த தக்காளியை மீடியம் சைஸ் தக்காளி, நல்ல 3 தக்காளியை பொடியாக இந்த மாதிரி சாப் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை இப்போது இந்த வெங்காயத்தை கூட சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கணும். பாதியாக தக்காளி வதங்கி வரும்போது 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் மட்டன் மசாலா, 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. தக்காளி இந்த மாதிரி நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா நம்ம கழுவி வச்சுருக்க காலில் அது கூட சேர்க்கணும். அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதுக்கு மேலே நான் மிளகு, சீரகம் 2த்தையும் வறுத்து பவுடர் பண்ணி வச்சுருக்கேன். அந்த பொடியை நான் ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் இது மூழ்கிற அளவுக்கு நல்லா தாராளமாக தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி இந்த மாதிரி லைட்டாக நம்ம ஃபர்ஸ்ட் ஊற்றுனதுக்கும் இப்போ எப்படி வந்திருக்கு பாருங்கள். லைட்டாக அதில் ஒரு கொதி வரணும். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். அதுக்குள்ளே ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காயை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு இந்த மாதிரி குழம்பு நல்லா கொதிக்கும் போது இந்த தேங்காவை அது கூட ஆட் பண்ணிடுங்க. ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நான் ஒரு 8 விசில் விட்டு எடுத்தேன். பாயாவுக்கு நல்லா அந்த ஆட்டுக்கால் நல்லா வெந்து வரணும் அப்படிங்கிறதுக்காக நான் 8 விசில் விட்டேன். 8 விசில் விட்டதுக்கப்புறமா அந்த ப்ரெஷர்லாம் நல்லா அடங்கின உடனே அதுக்கப்புறம் இந்த மாதிரி கொத்தமல்லி இலையை தூவிட்டு அதுக்கப்புறம் நம்ம சர்வ் பண்ண வேண்டியது தான். ஃபைனலாக பாயை இந்த கன்சிஸ்டன்சியில் இருந்தது. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.